ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கார்டன் டு கிச்சன் பார்க்கலாம் வாங்க. எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ணிக்கலாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி மதியம் லஞ்சு சமைக்க போகிறோங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதங்க. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச நீட்ட பாகற்காய் இருக்கு இல்லைங்களா, அதை வெங்காயம், பாகக்காய், மிளகாய், உப்பு மூடி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தா சூப்பராக இருக்குங்க. இந்த அளவுக்கு வறுக்கணும், அப்போ தான் கசப்பு இருக்காதுங்க. கொஞ்சம் வறுவல் கம்மியாகிட்டாலுமே கசப்பாயிடும் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க இது. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச புடலங்கால பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கோங்க. அதுவுமே சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே விதை இருக்கும் இல்லைங்களா, ஒரு பஞ்சு போல், அப்புறம் விதை இருக்குல்ல, அதை வச்சு சட்னி பண்ணியிருக்கேங்க. நம்ம எப்பவுமே வீட்டில் தக்காளி புதினா சட்னிலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க. அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சா ரைஸ்க்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கெலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நாங்களாம் விரும்பி சாப்பிடுவோம் புடலங்காய் விதை சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வேணால் கமெண்டில் கேளுங்க, சொல்கிறேன்.